பிரியாணியை ப்ரெஷர் குக்கர்ல பண்ணும்போது இருக்க தலைவலியே ஒண்ணு குறைஞ்சிரும் இல்லனா அடிபிடிச்சிரும். மீறி பண்ணிட்டோம்னா இது ஹோட்டல் பிரியாணி மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ப்ரெஷர் குக்கர்ல ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி பண்ணலாமா? 2 கப் பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊறட்டும். சிக்கனோட இஞ்சி பூண்டு விழுது, தயிர், மிளகாத்தூள், கரம் மசாலா, புதினா, கொத்தமல்லி, உப்பெல்லாம் சேர்த்து 30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடரா அரைச்சுக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கர்ல எண்ணெய், நெய் சேர்த்துடலாம். பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, முந்திரி, 3 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, புதினா, கொத்தமல்லி, வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வரணும். அண்ட் 3 பச்சை மிளகாவை அரைச்சிட்டு இதோட சேர்த்திருக்கேன். 3 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் உப்பு, நம்ம அரைச்சு வச்சிருந்த பிரியாணி மசாலா, ஊற வச்ச சிக்கனையும் சேர்த்து கரெக்டா 5 நிமிஷம் குக் பண்ணிடுங்க. ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசி 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் லெமன் ஜூஸ் அண்ட் நெய் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்ல கரெக்டா ஒரு விசில், தோசைக்கல் மேல வச்சு 25 நிமிஷம் தம் போட்டீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி.